KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஜீப்ரா. இது பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு திரைப்படம். தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஜீப்ரா. இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு தெலுங்கு திரைப்படம். அதை தமிழ்ல டப்பிங் பண்ணி இந்த தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரை விமர்சனத்துக்கு போகலாம். கதாநாயகன் பாத்தீங்கன்னா சத்யதேவ், டாலி தனஞ்சயா, அப்புறம் பாத்தீங்கன்னா சத்யராஜ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. கதாநாயகி பிரியா பவானி சங்கர். இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா 2023 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தானிங்கிறவரை பத்தி ஒரு வார்த்தை டைலாக்ல சொல்றாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து இன்னொரு ஹர்ஷத் மேத்தா உருவாயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிதான் இந்த படத்தோட கதையை ஆரம்பமாகுது. ஹர்ஷத் மேத்தாங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா மும்பை பங்குச்சந்தைகள்ல பாத்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பணத்தை ஏமாத்தினாரு, பேங்க்ல பணத்தை ஏமாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதை பத்தின எனக்கு முழு விஷயங்கள் தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல அவருடைய பேர் வந்துச்சு. முழுக்க அவர் என்ன பண்ணுவாருன்னா பேங்க்ல பணத்தை ஏமாத்தி வாங்குவாரு. அந்த படம் என்ன படம்னா லக்கி பாஸ்கர். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த படமும் ஒரு தெலுங்கு திரைப்படம் தான், இந்த படமும் ஒரு தெலுங்கு திரைப்படம் தான். அதையும் தமிழ்நாட்டுல டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தையும் தமிழ்நாட்டுல டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா அந்த கதை பாத்தீங்கன்னா 1989 இருந்து 91 வரைக்கும் நடக்கும். பேங்க்ல ஒருத்தர் வேலை பார்ப்பாரு 6000 ரூபாய் சம்பளத்துக்கு. அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்லுமே பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் படத்தோட திரை விமர்சனம் போட்டேன். அதுக்கு நீங்க பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். ஏன்னா அது 89 to 91 வரைக்கும் நடக்கிற கதை. இது பாத்தீங்கன்னா 2023 இப்ப லைவ் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. இப்ப ரிசர்வ் பேங்க்ல இருக்கிறவங்க இன்னும் இந்த டைலாக சொல்றாங்க, இன்னொரு ஹர்ஷத் மேத்தா உருவாயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே கதை ஆரம்பமாகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கதாநாயகியோட லவ் பண்றாங்க. அவங்களும் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. இப்ப எப்படி ஒரு நடிகர் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ற மாதிரி, ஒரு கொத்தனார் ஒரு சித்தால கல்யாணம் பண்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்குற அந்த பொண்ணை லவ் பண்றாப்புல. ஏதோ ஒரு காலகட்டத்துல லவ் வந்துருச்சு. இப்படி ஒரு இது போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடு பார்க்க போறாங்க. வீடு பார்க்க போன இடத்துல கதாநாயகி தன்னோட அம்மாவை கூட்டிட்டு போகும்போது அங்க கதாநாயகியை பாத்துறாங்க. இவங்களுடைய லவ் தெரிஞ்சு போது கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது கதாநாயகிக்கு ஒரு பிரச்சனை வருது. அவங்களுடைய பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றதுக்காக ஒருத்தர் செக் கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அக்கௌண்ட் நம்பரை தப்பா என்ட்ரி பண்ணி அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ண உடனே அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருது. அவருக்கு போன் பண்ணி கேட்டா, நானும் உங்களை என் அக்கௌண்ட்ல பணம் போட சொன்னேன், நீங்களா தானே மாத்தி போட்டீங்க. இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய பேங்க் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய் என்னமோ நினைக்கிறேன் ஆட்டோ டிரைவர் ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு சென்னையில. அப்புறம் அவர் என்னமோ ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாரு போல, திருப்பி கொடுத்துட்டாரு போல. அப்படிங்கும்போது இதுல இந்த மாதிரி பணம் மாட்டிக்குது. இதை இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஹீரோ ஒரு முயற்சி பண்ணி அந்த சம்பந்தப்பட்டவன் அக்கௌண்ட்டுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த பணத்தை எடுத்துறாரு. எடுத்தோடனே இப்படி போயிட்டு இருக்க காலத்துல அந்த அக்கௌண்ட்ல இப்ப இவர் போய் அந்த ஒருத்தங்கிட்ட இருந்து பணத்தை, கதாநாயகி ஏமாந்தவங்கிட்ட இருந்து ஒருத்தங்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கினார்ல, அவ அக்கௌண்ட்ல ஒரு 5 கோடி ரூபாய் கிரெடிட் ஆகுது. வேற ஏதோ ஒரு விஷயமா கிரெடிட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த பணம் பாத்தீங்கன்னா டெபிட் ஆயிருது. கிரெடிட் ஆன அடுத்த நிமிஷமே இரும்பு திரை விஷால் படம் பார்த்திருப்பீங்க நீங்க. அந்த படத்துல மாதிரி 5 கோடி ரூபாய் கிரெடிட் ஆகுது. கிரெடிட் ஆன உடனே டெபிட் ஆயிருது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, அந்த வில்லனுக்கு வர வேண்டிய ஒரு ஷேரு, ஒரு பிளைட்டை வாங்கி கொடுக்குறா வில்லன் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு கதை போகுது. அப்ப அவனுக்கு இது கௌரவ பிரச்சனை. நம்ம 5 கோடி ரூபாய் அவன்
அவன் வாங்கிட்டு போனா அவங்ககிட்ட இருந்து இவன் ஆட்டையை போட்டானே சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த வில்லனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாலி தனஞ்சயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 கோடி ரூபாய் அவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவன் 500 கோடிக்கு முதலாளி. இருந்தாலும் என்னன்னா அந்த ஏத்தாப்புல இருக்கிற அவனை அவமானப்படுத்தினோடனே இந்த பணத்தை நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு ஹீரோவை கடத்திட்டு போய் கேட்கறாங்க. நான் எடுக்கலைன்னு இவர் சொல்றாரு. எடுக்கலைனால நீதான பொறுப்பு, நீதானே பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி இந்த 5 கோடி ரூபாய் இவர் ஹீரோ வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த திரைக்கதையில நடந்தது, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த ஜீப்ரா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவி பசூர் அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ், அதாவது கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2க்கு மியூசிக் போட்டார்ல, அவர் தான் அந்த படத்துக்கு இசையும் பின்னணி இசையும் பண்ணியிருக்காரு. அவருடைய இசையும் பின்னணி இசையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிரட்டலா நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சத்யதேவ் வந்து அவருடைய கேரக்டர் வந்து அழகா புரிஞ்சு நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கரும் அவங்களுடைய கேரக்டர் அழகா புரிஞ்சு நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் கேரக்டர், வில்லன் கேரக்டர், அப்புறம் அந்த சுனில், இவங்க எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து அழகா பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா லக்கி பாஸ்கர் படம் பார்த்த மாதிரியே தான் தோணும். ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், அது 89ல இருந்து 91 92 காலகட்டம். இது வந்து இப்ப லைவ்ல எப்படி பணத்தை வந்து பேங்க்ல இருக்க பணத்தை வந்து எப்படி கையாடல் பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய சில சூட்சமங்களான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வந்து இயக்குனர் பெண் குயின் இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருக்காரு கீர்த்தி சுரேஷை வச்சு. அவருடைய 2வது திரைப்படம். அவர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு தமிழ் இயக்குனர் தான். இவர் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அழகா சொல்லியிருக்கிறாரு. சில கற்பனைகளை கலந்தும் சொல்லியிருக்காரு. பேங்க்ல சில இல்லாத சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. பட் கற்பனையா பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமா, ஏன்னா நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கும்போது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சுவாரஸ்யமா போர் அடிக்காம படம் பார்த்துட்டு வரணும்ல, அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த படத்துல இருக்கு. படம் ஓவராலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீப்ரா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். இன்னும் சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படம் ஓடிடிலையும் வந்துடும். ஓடிடிலையும் நீங்க கண்டிப்பா அந்த படத்தை வந்து பார்க்கலாம். லக்கி பாஸ்கர் படம் பார்த்தவங்க கூட இந்த படத்தையும் பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வேற மாதிரியான பேட்டர்ன், இது ஒரு வேற மாதிரியான பேட்டர்ன். கிட்டத்தட்ட 2 கதையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா ரெண்டுமே நல்லா இருக்கு. எப்படி 2 படத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்கோ, தெலுங்கு படம் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒற்றுமை இந்த வெற்றியிலையுமே இருக்கு. 2 படமும் நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ஜீப்ரா திரைப்படம் நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை வந்து பாருங்க. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயத்த வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சில சலுகைகள் அறிவிச்சாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமா திரையரங்குகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புக்கிங் சார்ஜை கம்மி பண்ணலாம். ஏன்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா 35 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதை வந்து ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் குறைக்கலாம். அதே மாதிரி பார்க்கிங் ரேட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போனோம்னா நமக்கு வந்து பார்க்கிங் வந்து நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது. ஜவுளி கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலும் பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். ஹோட்டல் கடையிலையும் பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். அதனால திரையரங்க உரிமையாளர்கள் பார்க்கிங் வந்து ஃப்ரீ பண்ணலாம். சப்போஸ் அவங்க வந்து அதுக்கு வேலையாட்கள் போட்டிருக்காங்க, அப்படி இப்படி அவங்களுக்கு செலவாகுதுன்னா பார்க்கிங் ரேட்டை வந்து ஒரு 10 ரூபாய் ஆகலாம். 3 மணி நேரத்துக்கே 10 ரூபா ஆகலாம். அதே மாதிரி மால் திரையரங்குல வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா 35 ரூபா வாங்குறாங்க பைக்குக்கு. அவங்களும் அதை வந்து கணிசமா ரேட்டை குறைச்சாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமா திரையரங்குகளுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு, பாப்கார்னு, சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோட ரேட்டை வந்து திரையரங்க உரிமையாளர்கள் குறைச்சாங்கன்னா மக்கள் கண்டிப்பா கூட்டம் கூட்டமா திரையரங்குக்கு வருவாங்க. ஏன்னா இப்ப படம் பார்க்க வர்றது மட்டும் டிக்கெட் செலவு மட்டும் அவங்களுக்கு ஆகுறது கிடையாதுல்ல. படம் பார்க்க வந்தாங்கன்னா வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஒரு ஃபேமிலியோட போனா 2000 ரூபாய் 2500 ரூபாய் 3000 ரூபாய் செலவாகும் போது அவங்க யோசிக்கிறாங்கல்ல. அதனாலதான் ஓடிடியில வரட்டும், நம்ம ஓடிடியில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. இதுக்கு திரையரங்க உரிமையாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எல்லா மக்களும் ஆந்திரா தெலுங்கானால இருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு எப்படி மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து படம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திரையரங்குகளுக்குமே மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து படம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டிக்கெட் ரேட்டையும் திரையரங்க உரிமையாளர்கள் கொஞ்சம் கணிசமா குறைச்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.